வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பிரபஞ்சம் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறது. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு 3 இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி எதை கேட்டாலும் இது நிம்மதி வேணும், தனிமை வேணும்வாங்க. அப்போது என்ன பண்ணுவோம், ஜாயின்ட் ஃபேமிலிலேருந்து வீட்டுக்காரர்கிட்ட புலம்புவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எப்போப்பா எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் எப்போ தனியாக இருப்பேன், என்னை தேடி யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இவங்களுக்கு என்னை விட என்ன அப்புறம் பார்க்கலாமா? அடுத்தது என்ன இன்னொருத்தர் வருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எப்போ ஜாயின்ட் ஃபேமிலி எனக்கு தனியாக இருக்கணும்னு சொன்னால் அவங்க தனிமை. ஒரே மருமக யார் கூட பேச முடியும்? மாமியார்கிட்ட 1 நிமிஷம் பேசலாம், 2 நிமிஷம் பேசலாம். அப்புறம் அவங்க கூட பேசுறதுக்கு எதுவும் இல்லைல்ல. சரி, அப்போ நினச்சிப்பா, நான் என் மாமியாரெலாம் போயிட்டாங்கன்னா நான் ஜாயிண்ட் என் பிள்ளை குட்டியெல்லாம் என் கூட இருக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமே இருக்காதுன்னு புலம்புவாங்க. யார்கிட்ட? வீட்டுக்காரர்கிட்டயே போகிற இது 2வது பாயிண்ட்டு. 3வது எனக்கு குழந்தை இல்லை, 10 வருஷமாக இல்லை, இனி அங்கேருந்து பிறகுது கடவுளாது அது எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் அவங்க உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்களும் கணவரோட இதே தான் பண்ணுவாங்க. இல்லடி, நேரம் காலம் வரும்போது வரும்டி, நாளாக தெரியாது, எனக்கு இப்போ இல்லாத போகிற அப்புறம் எதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டு அப்படி வந்துடுறாங்க. இப்போ 3 பேருக்கு என்ன ரிசல்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஜாயின்ட் ஃபேமிலி, நான் தனியாக இருக்கணும், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் வரக்கூடாதுன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வயசானோடனே பசங்க எல்லாம் வெளிநாட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா தனிமையில் இருக்கிறாங்க. தனிமையில் இருந்து ஐயோ நான் மன்னிக்கையே, இது கேட்டோம், அது நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது, பையன் கவனிக்கல போகல, இது இதே புலம்பல். அப்போது ஒரு நாள் என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க, பூங்கடி எனக்கு இது மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு. ஆமாம், நீ என்ன நினச்சிக்கணும் பண்ணலாம்? ஆமாம், ஜாயின்ட் ஃபேமிலி இருக்க நான் தனியாக இருக்கணும், எனக்கு தெரிய யாரும் வரக்கூடாது, நான் தனிமை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி வீட்டுக்கார்ட்ட புலம்புவேன், எல்லார்ட்டையும் எல்லாம் சொல்லுவேன். அது இப்போ சரியாக போயிடுச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு தெரியுமா தனிமை கொடுத்துக்குறான், இது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்ச முடிஞ்சிடுச்ச, இப்போ தனிமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, இனி உனக்காக வாழு, நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி வாழு, அதுதான் முக்கியம். அதே மாதிரி போகும்போது நல்ல ஒரு முடிவு உனக்கு கிடைக்கும். அப்போ நீ என்ன நினைக்கணும், மெடிடேஷன் கற்றுக்கணும். அப்புறம் உனக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கோ. மெயின் மெடிடேஷன் தான் அப்படின்னு. சரிப்பா, நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு தெரியாமல் போயிடுச்சேப்பா அப்படின்னா. ஒன்றும் இல்லை, இறைவன் ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பாரு. அந்த சூழ்நிலை நீ எப்படி இருக்கிற, நீ என்ன கேட்குற, அதை நான் கொடுக்க தயார்ன்ற மாதிரி ஆக்கிடும். சூழ்நிலையும் பிரபஞ்சம் தான் கொடுக்கும், நீ கேட்டது கொடுக்கறதும் பிரபஞ்சம் தான். அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணினா எது தேவை எது தேவையில்லைன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கல அப்படின்னு. அப்படியா, இனி நான் என்னால் முடிஞ்ச எல்லோரும் கற்றுக் கொடுக்குறேன் மெடிடேஷனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. 2வது யார்? தனிமை கஷ்டமாக இருந்ததுன்னெலாம் சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, மாமியாரும் போய் சேர்ந்துட்டாங்க, குழந்தை குட்டிங்க பெருசாகிடுச்சு, பையனு கல்யாணம் ஆகி பேரன் பசங்க எல்லாம் வந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது, நம்ம எல்லாம் ஜாயிண்டாக இருக்கிறோம், இதை தான் நினச்சிருந்தேன், சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்னை பார்த்துட்டுங்க சொன்னாங்க, நல்லா இருக்குது இப்போ இதை தான் நினச்சேன், நடந்தது, ரொம்ப சந்தோஷம், நீ சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எது கேட்டாலும் கொடுக்கன்றே, இது கரெக்டா அப்படின்ட்டு. சரின்ட்டு நானும் கம்மிட்டு எதுவும் சொல்லலை. அவங்களே கொஞ்ச நாள் பார்த்து வந்தாங்க, பூங்குடி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா. என்ன கஷ்டம்? நீ தானே எல்லாம் கேட்டது கொடுத்துக்குது, அன்பாக சந்தோஷமாக இருக்கிறேன்னா. ஆமாம், சந்தோஷம்தான், அன்பு தொல்லையாகுதுன்னாங்க. ஓஹோ, இப்படி வரியா, வா சரி, அப்போ என்னதான் ப்ராப்ளம்? ஆமாம், நான் அப்போலாம் போகல எங்கள் வீட்டுக்காரங்க, இப்போ மருமை என்னை விட்டு குழந்தைய பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, கிச்சன் பார்த்துக்கோ, நான் வேலைக்கு போனோம் இதை போனோன்னு சொல்லி போயிடுறாங்க ஜாலியாக. இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அதுக்கு தான் சொல்கிறது. அப்போ நீ என்ன சந்தோஷமாக இருந்தேன், அது கொஞ்ச நாள் தான், எதுவுமே நிரந்தரன்றதே கிடையாது. கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது, சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது. இப்போ நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். கஷ்டத்தை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சா, சந்தோஷம் 2வது அனுப்பிச்சா. இப்போ என்ன பண்ணணும், நிதானமாக இருந்து நீ ஒரு நிமிஷம் மருமகிட்ட சொல்லிட்டு, நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் விடு, எனக்கு எத்தனை நிமிஷம் ஒதுக்குற, மீதியெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்படின்னோட என் மருமை விடமாட்டான் அப்படின்னா. அப்படிலாம் சொல்லாது, நீ செஞ்சு பாரு, விடுறாளா இல்லையா பாருங்க. அவள் செஞ்சுன்னே இருக்கும்போது அவங்க மருமகளே சொல்கிறான், அத்தை நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டே பாருங்கள், நான் அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச வேலை செஞ்சுனே இருக்கிறான்னு.
இப்போ அவங்க சொல்கிறாங்க அற்புதத்தில் போயிட்டு இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், தியானம் பண்ணுறேன், மறுபடியும் என் மேலே பண்பாக இருக்கிறாங்க. ஆனால் நான் கேட்டது வந்து சங்கல்பம் பண்ணது வந்து தெரியாமல் பண்ணேன். அதனோட விளைவும் அனுபவிச்சுட்டு இப்போ எனக்காக வாழணும்னு நினச்சா அவளே எனக்கு இடம் விட்டுட்டா, நீ எது வேணாலும் செய்யிட்டு அப்படின்னாங்க. ரெண்டாவது தேடி யார் குழந்தையே இல்லைன்னு வேண்டினாங்கள்ல, வேண்டி அவளுக்கு கடவுளே வெறுத்துட்டால. அந்த கடவுள் பார்த்தாரு, எல்லாரும் இவளை திட்டுறாங்க, இவளுக்குன்னு ஒரு குழந்தை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவளே அதே புலம்புறாள்ல தினமும், எனக்கு எதுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னும்போது சரி ஒரு குழந்தை கொடுப்போம், கொடுக்கறதே கொடுக்குறோம், ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கணுன்ட்டு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது நல்ல பெரியனாகி ஒரு நல்ல பேர் எடுத்துக்குது. ஏன்னா யாருக்கிட்டையும் போய் எனக்கு இது இல்லை, எல்லோரையும் கஷ்டப்பட்டு இதுவும் தானே திட்டினா, குழந்தை இல்லை நீ ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நிற்காத பின்னால் நில்லு அப்படின்லாம் வேறு எல்லாம் சும்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவள் வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை, சொல்லாமல் போடுவே பிரபஞ்சம் பார்த்துட்டு இவன் எதையும் கேட்கல, நாமளாக கொடுப்போன்னு ஒரு நல்ல குழந்தைய கொடுத்து அது எக்ஸசைஸ் பண்ணுது, இப்போவே எல்லாம் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. காத்திருந்து கொடுத்துது, அதான் லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளோதான் நீ கவலை இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதீங்க. பின்னாடியோ முன்னாடியோ யார் வீட்லையோ எங்கன்னா போனால் ஒரு மரம் இருந்ததுன்னா அதை வந்து யாருகிட்டையும் சொல்லாதீங்க, அதுங்கிட்ட கட்டி பிடிச்சிங்க எனக்கு ஏன் இந்த நிலைமை, அதுக்கு காரணம் மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் இது விட்டுருவாங்க. கோயிலுக்கு போகிறீங்களா, கோயிலில் தூண்லாம் நிற்குதில்ல, அந்த இடத்துல நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்ய செய்ய நோத்தரை பார்த்து என்னன்னு கேட்பாங்க. இல்லைங்க என் கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது, சாமிக்கிட்ட போய் சொல்ல கேட்காது. அது அதை கம்பத்துக்கிட்ட கட்டி இதுன்னா அது இது பண்ணல, நம்மளுக்கு அதனோட சக்தியை நம்ம தாங்குகிற சக்தியும் அதுக்கேற்ற விளைவும் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. அது மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு பார்த்தோம், ஒரு 4 பேரை வச்சு செக் பண்ணி பார்த்தோம். அதை பார்த்து காமிச்சம் கோயிலில் தான் இப்போ வந்து தெரிஞ்சவங்க வந்து அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து கஷ்டமே இல்லை, நல்லா இருக்கான்றாங்க. வாழ்க வளமுடன்.